வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல்ல இருந்து 2023 வெளிவந்த மரண மொக்கை தமிழ் திரைப்படங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2023 நல்லது கெட்டதுன்னு எல்லாருக்கும் தனித்தனியா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் காமனா ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறோம்னா அது இந்த மொக்க படங்களால தான். அப்படி இந்த 2023 வந்து நம்மள வெச்சு செஞ்ச தமிழ் படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1931 இருந்து தமிழ்ல இது வரைக்கும் தோராயமா ஒரு 10,000 படம் வந்திருக்கும். அதுல எத்தனையோ படத்துக்கு பார்ட் 2 எடுத்திருக்கலாம். ஒரு மனுஷன் எவ்வளவு வெட்டியா இருந்திருந்தா அவன் இந்த தலைநகரம் படத்தை பார்ட் 2 எடுக்கணும்னு யோசிச்சிருப்பான். பார்ட் 2 வந்துச்சா? எவனாச்சும் மேல கையை வச்சா யூனிஃபார்ம் போட்ட வந்ததே தெரியாது. மட்டும் வெச்ச கையை வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். எப்போ வந்துச்சு? தலைநகரம் 1 ஏதோ வடிவேலு காமெடிக்காக தான் நல்லா ஓடிச்சு. நியூ கெட்டப்ல தான் இருக்காரு. செத்து புதைச்ச படத்தை 16 வருஷம் கழிச்சாடா இப்படி பார்ட் 2ன்னு எடுத்துட்டு வந்து கழுத்த இருப்பீங்க. இதுவே எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பேர் சொன்னீங்க? ரைட். அவன் மட்டும் வேணாம், நீங்க இப்ப பண்றத அவன் அப்பவே பண்ணிட்டான். நீங்க இப்ப பண்றத அவன் அப்பவே பண்ணிட்டான். தாத்தா அவன் போட்டோ இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே இல்ல. தலைநகரம் 1ல கூட வடிவேலு மட்டும்தான் காமெடி பண்ணிருப்பாரு. இதுல ஹீரோ வில்லங்க அவங்க எல்லாருமே சீரியஸா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது நமக்கு காமெடியா இருக்கும். எவனாச்சும் மேல கையை வச்சா யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் எல்லாம் பார்க்க மாட்டேன். வெச்ச கையை வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அசிங்கமா இருக்கு. 100 வருஷம் தமிழ் சினிமால பார்த்து சலிச்ச அரதப்பலசான கான்செப்ட புதுசாவது எடுத்திருக்கலாம். வித்தியாசமா பண்றங்கிற பேர்ல வில்லனோட அடியாளுகளா 3 லேடிஸ் வேற போட்டு அல்டிமேட் காமெடி பண்ணிருக்கானுங்க. ஒண்ணுமே செட் ஆகலையே. ஒரு கதைக்கு சம்பந்தமே இல்லாத சினிமாட்டோகிராஃபி, சீன்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ், பேசணும்னே பேசப்பட்ட வசனங்கள்னு தலைநகரம் 2 ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். ஆனா இப்படி எல்லாம் படம் எடுக்கிறத கூட மன்னிச்சிடலாம். இதை ப்ரொமோட் பண்ண வந்து பச்சையா ஒண்ணு சொல்றீங்களே அதை தாண்டா. இந்த படத்தை பொறுத்தவரை ப்ரமோஷன்லாம் பண்ணீங்களா? அஜித் ஒரு படத்துல பேசியிருப்பாரு, ஒவ்வொரு வினாடியும் நான் செதுக்கிறதுங்கிற மாதிரி. இந்த படத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் துரைசார் செதுக்கினது. இப்போலாம் படம் ரிலீஸ் ஆனா அடுத்த நாளே சக்சஸ் மீட்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலங்க. ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகி டைட்டில் முதல் ஷோ ஓடும் போது வெற்றி விழா கொண்டாடி மாலையை மாத்தி பார்ட்டி வச்சுக்கிறாங்க. அதை சொல்லிட்டு அது அவங்களே பண்றாங்க பத்தியா. யார் இவரோட ஆள் மனசுல போய் நீ இனிமேல் காமெடியும் இல்ல ஹீரோன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நீ தயவு செஞ்சு காமெடினாவே ஆயிடுன்னு சொன்னாதான் சந்தான ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டு தெரிந்தது காடு. சந்தோஷத்துக்கு வணக்கத்தை போடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான காமெடியன் சந்தானம், செந்தில், தம்பிராமையா, பிரம்மானந்தம், கோவை சரளா, மனோபாலன்னு இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல கூட சிரிப்பே வராத மாதிரி எடுக்கிறதெல்லாம் என்ன ஒரு டேலண்டா எப்பா. காமெடி கூட்டமே இருக்குல்ல. ஆனா காமெடியே இல்ல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. பொதுவா சந்தான படம்னாலே கதை இருக்காது, லாஜிக் இருக்காது, எதுவுமே இல்லனாலும் அங்கங்க ஜோக்காவது இருக்காது. ஹைலைட்டே அதான், ஜோக்கே இருக்காது. எப்படி இருக்கு? நல்லாவே அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? 2023 இன்னுமாடா ரேப் ஜோக்கு, டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் வச்சு படம் எடுப்பீங்க? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு பார்த்தேன். ஒன்னு இல்ல 2 பார்த்தேன். செருப்பு பிஞ்சு போகும். ஒரு மனுஷனுக்கு எதுல வேணும்னாலும் டிப்ரெஷன் வரலாம். ஆனா காமெடி படம் பார்த்து டிப்ரெஷன் வரக்கூடாது. எனக்கு வந்துருச்சு இந்த கிக்க பார்த்து. தெரியுது பார்த்தாலே. முடியல. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்துல நடிச்சுட்டு அதுக்கடுத்து இவ்வளவு மொக்கையா ஒருத்தரால நடிக்க முடியும்னா அது இவரால தான் முடியும். பேர் சோறு சாப்பிடுறானுங்கன்னா உங்க தப்பு எப்படி அப்படி இருக்கிறது தப்பே இல்லடா. அதுக்கு முன்னாடி எடுத்த படமா இருக்கும் தெரியல. சீன் மட்டும் நல்லா இருந்துச்சுங்க. அதுல நம்பி பார்த்தேன்.
வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துட்டு கதையை எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காரு டைரக்டர். ஒண்ணுமே இல்லைங்க, கிளைமேக்ஸ் ஒண்ணுமே காணோம். போதும் துரோகம் பண்ணு, இறக்கும் போதும் துரோகம் பண்ணு. என்னடி வாய்ஸ் இது? என்னடா ஸ்மக்லிங் இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜெயம் ரவி பண்ற ஸ்மக்லிங் எல்லாம். ஒருத்தனுக்கும் தைரியம் இல்ல, யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. நான் செய்றேன். ஏன்னா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாங்கிற மாதிரி லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே. என்னதான் அகிலன்னு புது மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்தாலும் ஜெயம் ரவிக்குள்ள இருக்கிற பூமிநாதன் அங்கங்க வெளியே வந்து கார்பரேட் அரசியல்னு அதே வசனங்களை பேசிட்டு போயிட்டாரு. ஒரு நாடு நல்லா இருக்கு, உடம்பு ரகடா தான் இருக்குது. எக்கானமி மூஞ்சி அண்ட் அப்படியே தான். எக்காலஜி should go together. 1 year later. வெளிச்சத்துல இல்லீகல் ஏறுது, இருட்டுல அதையே கொஞ்சம் கோவமா சொல்றாரு, அவ்வளவுதான். டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் கதை. ஏமா இன்னும் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்க? வாடா இங்க போவா. ஹீரோ எதுக்கு இவங்களை கொலை பண்றாரு, எதுக்கு இந்த வசனம் எல்லாம் பேசுறாரு, ஏன் இப்போ இதெல்லாம் பண்றாருங்கிறது கிளைமேக்ஸ் வரைக்குமே சொல்லாத ஒரு புதுமையான காவியம். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. வழக்கம் போல ஹீரோக்கு அடுத்து ஒரு பேர் போடுற ஒரு ஆளாகவே இந்த படத்துலயும் வந்து காமெடி பண்ணிட்டு போயிருக்காங்க பிரியா பவானி சங்கர். அவங்க எதுக்குன்னே தெரியல. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாப்பா. பூமிநாதனா விவசாயத்தை காப்பாத்தி, வாசுதேவனா டிக் டிக் டிக்ல நாட்டை காப்பாத்தி, இப்போ அகிலனா கடலை காப்பாத்தி, இப்படி வருஷா வருஷம் எல்லாத்தையும் காப்பாத்துற ஜெயம் ரவி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து ஆண்டவா. சொல்லு ஜெயகம் கேட்கல வந்தே மாதரம். ஐயோ ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்குமே. என்ன எப்ப பார்த்தா இப்படி போயிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். மொத்தத்துல அகிலன் விஜய் ஆண்டனி அஸ் ஆக்டர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர படம் பிச்சைக்காரன் தான். அதுல வாங்கின பேரை கெடுக்கிற அளவுக்கு படாத பாடுபட்டு விஜய் ஆண்டனியே டைரக்ட் பண்ணி எடுத்து வச்ச பிச்சைக்காரன் 2 தான் நம்ம வர்ஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. அது அப்படியே விட்டுருணும், திரும்ப திரும்ப நோன்னா. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? ரோட்ல போற பிச்சைக்காரங்களை ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு 100 நாள்ல 100 கோடி செலவு பண்ணுவாரே அருணாச்சலம், அதே காமெடியான மேட்டரை சீரியஸா எடுத்து வச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. ஒரு சென்டிமெண்ட்டும் வரல. பழைய டெக்னிக்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏதோ அம்மா சென்டிமெண்ட் இல்ல, எந்த சென்டிமெண்ட்டுமே வரல. ஆன்டி பிக்லி மாலு, ஆன்டி பிக்லி பாஸ்மதி ரைஸ், ஆன்டி பிக்லி உப்புன்னு நம்ம தமிழ் படம் சிவாவையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. ஐயோ, ஒரு சீரியஸா இருந்து காமெடி ஆயிடுச்சு. ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க? நடிச்சா ஹீரோ சார். கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். இன்ஸ்டாகிராம்ல சென்டிமெண்டல் வில்லன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ரீல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து படமா எடுத்தா எப்படி இருக்குமோ அதான் பிச்சைக்காரன். அவர் ஏன் சார் இங்க எழுகிறீங்க? நாய்க்கு சோறு வைக்கிறதுக்குலாம் ஒரு மியூசிக் போட்டி சரி, எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். அந்த தேவையே இல்லாத டபுள் ஆக்ஷன்ல இன்னொரு கேரக்டருக்கு வித்தியாசம் காட்டுறேங்கிற பேர்ல மூக்க பிரிச்சு பண்ணி ஒரு கெட்டப்ல வந்தீங்களே, இந்த ஐடியாலாம் யாரு சார் உங்களுக்கு தர்றாங்க? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், உங்களுக்கு நல்லா வர்ற மியூசிக் அதைத்தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, ஆசைக்கு இன்னொரு 100 படத்துல வேணாலும் நடிங்க, தயவு செஞ்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏதோ முயற்சி பண்றாரு, பண்ணதே பண்ணாம வேற பண்ணா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க ஒண்ணும் சொல்ல. வருஷத்தோட முதல் நாள் அதாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்தா அந்த வருஷம் விளங்குமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்த ருத்ரன் தான் இந்த லிஸ்டோட 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓ, பூமியை படைச்ச சாமி என்ன பண்றது? இந்த ருத்ரன் அதுல வந்து
ஒரு சில சதுரமுகியம் தான் இருக்குது, லிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா. பாண்டி, ராஜாதிராஜா, மொட்டை சிவா, கெட்ட சிவான்னு இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் கொடுத்த மொக்க படங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம இந்த ருத்ரனும் இருந்துச்சு. கரெக்டா மேட்ச் ஆகுது சார். எத்தனையோ மீம் டெம்ப்ளேட் பார்த்தாலும் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. பாவம்னு நம்ம சொன்னது கேட்டுருச்சு என்னவோ. லாரன்ஸோட முன்னாடி வந்த பேய் படங்கள்ல இருந்த பேய் மட்டும் தான் இதுல இல்ல, அதுல வந்த எல்லா கிரிஞ்சும் இதுலயும் இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலையா பற்றாக்குறைய ஃபைட் சீன்ஸ் மூலமா தொடர்ந்து லாரன்ஸ் பூர்த்தி பண்ணிட்டே வர்றாரு. இதுதான்டா மட்டும்தான் திருந்தி வேற ஒண்ணு. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. ஐயோ, பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். ரஜினி சார் தப்பு குடுக்குறேன்ட்டு பாலையாக்கு தான் டஃப் பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். எதனா வித்தியாசங்களா? ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பக்காவா போறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே இத பழைய ஸ்டைல்ல எடுத்திருக்காங்களேன்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்கிரீன் பிளேல ஃப்ரெஷ்ஷா 2023ல எடுத்துட்டு வந்திருக்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுக்கறாங்க. அதான் புரியல. இந்த ராத்திரியே உன்னை வேட்டையாடி பிடிக்கல, வேட்டையாடி பிடிக்கிறதுக்கு நானா காட்டு பண்ணி நான் நினைச்சேன். காட்டுக்கே ராஜா சிங்கம் என்கிட்ட வச்சுக்கிட்டு அசிங்கமாயிடுவா பூமே. ஒரு போர்ஸே இல்ல டயலாக். கொஞ்சம் ஓவரா வாய் பேசினாலே படத்துல ஒண்ணும் இருக்காதுன்னு அர்த்தம். அப்பவே சுதாரிச்சிடணும். அப்படி இந்த வருஷம் வந்த மிக கன்றாவியான படம் தான் கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இல்ல. பாதியில அழுந்து ஓடியாந்துக்கிறாங்க. அவங்க ரிலீஸ் அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரா பகலா வேலை செஞ்சு தியேட்டர்ல திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. புரிஞ்சதா? அவங்க ஹாப்பியா இருக்கணும்ல, அவங்க திருப்தியா வெளியே வரணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அப்படி நம்ம கார்த்திக் கேட்டதுக்கு ராஜமுருகன் கொடுத்த அருமையான படைப்பு தான் ஜப்பான். அவரு நல்ல டைரக்டர் தான், ஏன் இப்படி பண்ணாரு? என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாடா? எங்க நீ சிரி? ஐயோ காட்டாரி பல்ல. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாயை மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. குக்கு, ஜோக்கர், ஜிப்சி எல்லாம் எடுத்த ராஜமுருகன் தான் இந்த கன்றாவியை எடுத்தாரான்னு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு மட்டமான படம். கால நக்கறதெல்லாம் எதுக்கு? ஓ, இவர் வில்லரா? மிதிச்சு மேல போறதுக்கு தான். நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார். வில்லர். கார்த்திக் கரியர்ல அலெக்ஸ் பாண்டியன், தேவ், அழகுராஜா எல்லாம் மொக்க படங்கள்னு சொன்னீங்கன்னா உங்க ஸ்டாண்ட மாத்திக்கோங்க. ஏன்னா ஜப்பான் அதுக்கும் மேல. என்ன சார் இதெல்லாம்? இப்படிலாம் கோமலத்தனம் பண்ணிருக்காங்க. இதுக்கே தியேட்டர்ல பிச்சின்னு ஓடி இருப்பாங்க. பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? கார்த்தி பாடி லாங்குவேஜ், பேசுற ஸ்டைல் எல்லாம் அந்த 5 நிமிஷம் ட்ரெய்லர்லயே சகிக்கல. இதுல படம் ஃபுல்லா இப்படிதான் பேசி வச்சிருந்தாரு. இந்த ஐடியாவை எவன்டா கொடுத்தது? அவரா கிரியேட் பண்ணது. என்கிட்ட டீல் பேச வச்சிருச்சு இந்த சிஸ்டம். ஆனா இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணனும்? சோ நீங்க இந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்கு. ஜப்பானே கருண கொடூரமா தான் இருந்துச்சு. இதுல அதுக்குள்ள இன்னொரு படத்தை வச்சீங்களேடா, அதெல்லாம் அட்டெம்ப்ட் மர்டர். பகலுக்குள்ள ஒரு இருட்டா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. கார்த்தியோட 25வது படம்ங்கிறதால ஜப்பான் கார்த்திக்காக ராஜமுருகன் எடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா படம் பார்த்த அப்புறம் தான் தெரியுது இது கார்த்திக்காக இல்ல அமீருக்காகன்னு. இவனில மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி என்ன கனெக்ஷன் தெரியல. வழக்கமா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் யார் வேணாலும் வீடியோ போடலாம். எதை போட்டாலும் அதை பார்க்க 4 பேர் இருப்பாங்கன்னு சில வீடியோஸ் எல்லாம் போடுவாங்களே. அது அப்படியே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதான் நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற பாபா பிளாக் ஷிப். இவ்வளவு வயசான பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நான் இப்போதான்டா பாக்குறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னோட வயசை மறைச்சது இல்ல. உண்மையை சொல்ல நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். சரி, பல்ல கடிச்சிட்டு இவங்களை கூட ஸ்கூல் பசங்கன்னு ஒரு புறம் ஏத்துக்கலாம். ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு கையில எடுத்துட்டு அது எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி வெட்டுக்கு தாய் போடு. பல வருஷமா காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆர்ஜே விக்னேஷ் இதுலயும் பண்ண முடியாம போனதுதான் வருத்தமே. விக்னேஷ் வாங்க. வழக்கம் போல முட்டை. நான் உன்னை அப்ப இருந்து யூடியூப்ல எத்தனை முறை வந்துச்சு இந்த மாதிரி எபிசோட். முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. முடிச்சிருவேன். போடா.
படத்துக்கும் கதைக்குமே சுத்தமா சம்மந்தம் இருக்காது. இதுக்கு நடுவுல ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வரும். அதெல்லாம் ரண கொடூரம். பாவாடை தாவணியில வேற லெவல்ல இருக்க. நிலா கையில் நிலா. படத்துல 2K கிட்ஸோட லைஃபை சொல்றேன்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா படம் ஃபுல்லா 80s கிட்ஸோட வாழ்க்கை வரலாறு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ఏంట్రా చేసావ్? ఇదో పేరెంట్ టీచర్స్ మీటింగ్ అని తీసుకొచ్చావు కదా. లేదమ్మా. கூட படிச்சவண்டி. நானும் கடந்த 2 மாசமா தேடிட்டு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னு தான் தெரியல. எபிசோடா பாத்தீங்கன்னா மேபி இருக்கலாம். என்னன்னு தெரியுங்க? சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பாத்தியா? முத்தையா படம்னாலே மோசமா தான் இருக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா முத்தையாவே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான படத்தை இந்த 2023ல கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிறவங்க மார்க்கத்தை தான் மாத்திருக்காங்க. மண்ண மாத்தல. பெரிய புளுத்தி பேச்செல்லாம் பேசிட்டு படம் மட்டும் பி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. என் பேரு கனிகல சாச்சா. சின்ன 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 மண்ணா போடாது. ஒன்னா இருக்க பாரு. பாலா. அப்படிதான் கேட்டதோ. ஒரு படத்துல ஏதோ ஒரு 4 பாட்டு 3 ஃபைட் வைப்பாங்க. இதுல இன்டர்வல் முடியறதுக்குள்ளேயே 7 பாட்டு 8 ஃபைட். படமாடாது. என் பேர் காதர் பாஷா. நீங்க ஜெயில்ல காப்பாத்துனீங்களே காதர், அவனோட அப்பா. உங்க பிள்ளையா? இந்த மாதிரி எவ்வளவு படங்கள். படத்துல எங்கெல்லாம் ஃபைட்டும் பாட்டும் இல்லையோ அங்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் இருக்கும். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நல்ல வேளை பிரபுவை இப்படி ஒரு கெட்டப்ல பாக்குறதுக்கு முன்னாடியே சிவாஜி செத்துட்டாரு. காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், சுருக்கமா அவரை காதர் பாய்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டா. நீ யாரு? நான் பாய். பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு? யார்கிட்ட பூ சுத்துற? உன்னை எங்க சங்கத்துல பார்த்ததே கிடையாது. சாயங்காலம் சங்கத்துக்கு வா. உன்னை அம்மனை கட்டையா செக்அப் பண்ணு. அம்மனை கட்டையா செக்கப்பா? படத்துல 100 வில்லன்களை வச்ச டைரக்டர் கடைசியில படத்துக்கு கதை தான் வில்லன்கிறத யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு மட்டமான கதை. அவ போன் எடுத்தாலே இல்லையா? மாமா போனே எடுக்க மாட்டேன்றாமா. நீ எல்லாம் என்னத்தையா வக்கீலுக்கு படிச்ச? ஆமா, அவ போன் எடுக்காததுக்கு நான் வக்கீல் படிச்சதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் வக்கனையா பேசு. நீங்க நினைக்கலாம் இது என்னது காமெடியா? ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு. கோமாளி தான் அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ரெண்டாவது இடத்து பிடிச்சிருக்க இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்சம் அலசுவோம். ஏன்னா நம்ம வாங்கின அடி எப்படி வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. பொதுவா நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஏதாவது டைரக்டர் போய் ஒரு கதை சொன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லாம நல்லா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்னு அந்த டைரக்டர் கழட்டி விட்டுருவாரு. அப்படி சந்திரமுகி 2 கதையை கேட்டு ஆடி போன நம்ம சூப்பர் ஸ்டார் கதை செமையா இருக்கு ஆனா இப்போ பண்ண வேணாம் பின்னாடி ஒரு நாள் பண்ணலாம்னு சொன்னது சீரியஸா எடுத்துட்டு லாரன்ஸ் வச்சு பண்ணின சம்பவம் தான் சந்திரமுகி 2. அது எனக்கு தெரியுது. இது ஒண்ணுத்துல முடிஞ்சு வாய முன்னேந்து போட எதாசியமா பேசிட்டு போற. சந்திரமுகினாலே ஜோதிகா, வேட்டையன், வடிவேலு காமெடின்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றதை மாத்தி இந்த கன்றாவி கருமத்தை ஞாபகம் வர்ற அளவுக்கு மாத்தி விட்டுட்டாரு பி வாசு. மேல்னு எனக்கு தோன்ற அளவுக்கு இப்படி ஒரு சக்தியா? ருத்ரன் சந்திரமுகி 2 மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலையா இல்லாத குறைய தொடர்ந்து லாரன்ஸ் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. பறக்கிறது எடுக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படியா மனசாட்சி வருது? ஃபுல் படமும் முனி 4 எடுத்து வச்சுட்டு கடைசியில சந்திரமுகி 2 வச்சா இதனால 4 பேர் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைச்சிட்டு சந்திரமுகி 2 வச்ச மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சே ஒழிய சந்திரமுகி வருவாங்கன்னு எந்த சம்பந்தமும் இல்ல. இனி வேட்டையனும் நானே, செங்கோட்டையனும் நானே. இதுக்கு மேல இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினாதான் நான் இவனை உதைக்கிறது இங்க பார்க்க வேண்டியிருக்கும். நான் கூட கங்கனா ரனாவத் ஒரு பேன் இந்தியா ஆக்ட்ரஸ் பயங்கரமா நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்திரமுகி 2 பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டே.
நானே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் சூப்பர் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன்னு தெரியல. நீ வராத மாதிரி இருக்கு. டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கும். சொல்லு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. குசேலன் படத்துல திருமூர்த்தி மலை டேம்ல டால்பின் குதிக்கிற மாதிரி சிஜி பண்ணின ஆள் தானே பீவாசோ. அவர்கிட்ட புதுசா எதிர்பார்க்கறது நம்ம தப்பு தான். டால்பின்ல எப்படா இது? அட பாவிங்களா. டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன். உன் கான்செப்ட் ரொம்ப மோசமா இருக்கு. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. இல்லனா நான் ஓடிடுவேன். நம்ம தான் ஓடணும். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த படங்கள் எல்லாம் இது ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்காதுன்னு அனௌன்ஸ்மென்ட் வரும்போதே நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிடும். இப்படி எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாம நல்லா இருக்குன்னு நம்பி தியேட்டருக்கு போய் வச்சு செய்வாங்கிட்டு வந்த வாரிசு தான் நம்ம லிஸ்ட்ல 1வது இடத்து பிடிச்சிருக்கு. வாரிசு 1 சந்திரமுகி 1 தான் கரெக்டா வந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்ததும் ஒரு ஆவரேஜான படங்கள் கொடுக்கிறது தளபதி கெரியர்ல வழக்கமான ஒண்ணுதான். அதுக்குன்னு இப்படியா தளபதி கெரியர்லயே இவ்வளவு மடத்தனமான ஒரு இன்ட்ரோ சாங்கும் வாரிசுல தான் இருக்கு. குடும்ப படம் இருக்குன்னு நினைச்சாரு. நம்ம வடக்கன்ஸ் ரீல்ஸ்ல சிஜி பண்ணின அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் லைஃப் ஆஃப் ஃப்ரம் அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம். முன்னாடி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு சதக்கு செதுக்கிறது இல்ல. அது எசக பெசக ஆயி போச்சு. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. என்ன ஒரு அழகு. பொதுவா நம்ம ஊர்ல பெரிய ஹீரோஸ் எல்லாம் மார்க்கெட் போன அப்புறம் தான் சீரியல் நடிப்பாங்க. நம்ம பண்ண புண்ணியமோ என்னவோ நம்ம வாழ்ற காலத்திலேயே விஜயையும் சீரியல்ல பார்த்துட்டோம். அவங்க ஏற்கனவே தள்ளி போயிட்டாங்க. இப்பவும் அவங்கள விடலன்னா எப்பவுமே திரும்ப வர மாட்டாங்க. அன்பை இழந்து பரிதவிக்கும் பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜய். பக்காவா பொருந்தது. சுராஜில்லாம் கிரிஞ்சினாலும் இன்னைக்கும் சன் டிவில போட்டோம் ஏதோ பாட்டு காமெடிக்காக பார்ப்போம். ஆனா விஜய் ஃபேன்ஸே தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஒரு படைப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு வம்சி. ஒண்ணு நீ செய்யலாம். நாட்டை விட்டே ஓடி போயிரு. நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. 50 வயசானாலும் என்ன லுக்கு ஸ்டைல்னு இருக்கிற தளபதிய இப்படி ஒரு கெட்டப்ல போட்டு நிறுத்தினீங்களே அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது. சுத்தமா ஏத்துக்க முடியல. நல்லா இருந்த தலைமுடியை ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகிருக்காயா. வாரிசு என்ன சார் பேர் சொல்லிட்டீங்களே சிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்டா லாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்னால ஏத்துக்க முடியல. சந்திரமுகி தான் நம்பர் 1 இருந்திருக்கும். அது எப்படி நீங்க அதை 2 ஆக்குனீங்க? வாரிசை விட எனக்கு சந்திரமுகி தான் ரொம்ப மோசம்ன்றது எனக்கு தெரிஞ்சு. சந்திரமுகி தான் அதான் 1 வந்திருக்கணும். அதை கம்பேர் பண்றப்போ வாரிசு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 3 இல்ல 2 அந்த லெவலுக்கு தான் இது. இதெல்லாம் அதோட மோசமான படம் தான். எனக்கு தெரிஞ்சு அது 10வது பிளேஸ்ல கூட வந்துருக்கல. வாரிசுன்னா அவ்வளோ கொடூரமான படங்கள்லாம் பின்னாடி வந்திருந்தது இல்ல. அவர் அந்த என்ன சொல்றது இவ்வளவு பெரிய டாப் ஹீரோ அந்த படம் பண்ணதுனால அப்படி அந்த கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. என்ன சொல் குடும்ப படமா எடுக்கணும்னு நினைச்சாரு. விஜய் சாருக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன ஆக்ஷன் அது இதுன்னு பண்றது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு பண்ணதுதான் ட்ரை. அதாவது அவர் யோசிச்ச விதம் நல்ல விதம் தான். இந்த மாதிரி பண்ணலாம் எப்போ இதே போயிட்டு இருக்குமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு படம் கொடுப்போன்ட்டு கேட்டாரு. ஆனா டேரக்டர் இது வச்சு செஞ்சுட்டாருங்க. இவ்வளோ அப்படியே சீரியலை எடுத்து அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வேற இன்டர்வியூல சொல்றாரு. அவரு சீரியல் பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு குடும்பத்திலயும் ஓடுற சீரியல் ஓடுதுதான், வேற வழி இல்லாம ஓடுது. என்ன பாக்குறதுன்னு தெரியாம அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுத்து அதேமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது எடுத்து இப்படி ஆகி போச்சு. எனக்கு அந்த பிளாஷ்பேக் கெட்டப் தாங்க சுத்தமா ஏத்துக்க முடியல. விஜய் சாரை போய் இப்படி பண்ணிட்டாரு. இப்ப இருக்கிறதே சூப்பரா இதாண்டா எங்க இருக்கு அதுதாண்டா ரொம்ப இதுவா காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. இல்லை எல்லா டைரக்டர்ஸுமே நல்லா எடுக்கணும் நல்லா வரும் நம்பி தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். சரி கதை இப்படி போயிருக்கு, இது ரீச் ஆயிருக்கா இல்லையான்றதே தெரியும். அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணுவாங்க. சில படம்லாம் அவங்களே இது எப்படி போகுமோ சரியா வராதுன்னு ஒரு எண்ணத்திலே போடுவாங்க. சூப்பர் ஹிட் ஆகிடும்.
எதுவுமே அவங்களுக்குமே அது ஜட்ஜ் பண்ண தெரியாது. படம் ரிலீஸ் ஆனால் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அது தெரியவே வரும். சரிடா, அது வந்து நார்மல். இப்போ வந்து அது வேற டேரக்டர் சொல்றியா, ஓகே. இவர் படம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினாரு, அது ஏற்றுக்க முடியலையே. படம் ஓடிட்டு இருக்கு, இவர் இன்டர்வியூவில் வந்து அது என்ன சொல்றது, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமா இல்லைங்க அது புதுட்ரே அப்படி சொல்ல, ரொம்ப ஆணவமாகவும் ரொம்ப திமிராகவும் ஒரு பதில் சொன்னார். உனக்கு ரசிக்க தெரியல, உனக்கு இதோட இது தெரியல, அப்படி இப்படின்னு நம்மளை வந்து ரொம்ப கோவமாக பேசுன மாதிரி இருந்துச்சு. அது வந்து கோவம் தான் வந்துச்சு. என்னடா இது, ஒன்று ஏற்றுக்கணும் இல்லையா, அதுக்கு என்னன்னு சொல்லணும். அவர் அப்பயும் இல்லை இது இப்படிதான் அப்படிதான் பேசுகிறப்போ அப்படியே. அடுத்து தலைநகரம்னு ஒரு 2 வந்திருக்குது, சத்தியமாக தெரியாது எப்போ இந்த படம் வந்துச்சு எப்போ போச்சு அப்படின்னே தெரியல. ப்ரமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க சத்தியமாக. இப்போ இவர் சொல்கிற வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இப்படி ஒரு படம் வந்ததே எங்களுக்கு தெரியாது. பயங்கர ஷாக், இது எப்படா வந்துச்சுன்னு. அது கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் தெரியுது பார்க்குறப்பே உள்ள ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ஆக்ஷனுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. அதான் அந்த 1ஓட அப்படியே விட்டால் நல்லா இருக்குங்க. எல்லா படமே சரி, சந்திரமுகிலேருந்து எல்லாமே 1ல் அது நல்ல பேர் கிரியேட் பண்ணி வச்சு அது அப்படியே இருக்குது. அது அப்படியே விட்டுடலாம் அந்த பாயிண்ட்டை. திரும்ப திரும்ப நான் அது பண்ணுவேன், அந்த பேரை தூக்கி நான் திரும்ப வச்சு இப்போ நான் படம் ஓட்டுவேன், எனக்கு வேறு வழி தெரிலன்ட்டு அந்த பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுவும் சேர்த்து கெடுது. இப்போ அதை போய் பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்தில் பாரு இதெல்லாம் ரசிச்சிருக்காங்கன்ட்டு அது ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சு. அந்த டைமுக்கு அது கரெக்டாக இருந்தது. அதை தூக்கின்னு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த பெரிய நாசமாக்கி இதுவும் போய் ஒரு வழி பண்ணிடுறாங்க. அது கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கதையை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு இதாக மாட்டேது. அது ஏற்கனவே தெலுங்குல இதில் அதுலன்ட்டு ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இந்த மாதிரி சீன்லாம் தமிழ் சினிமாலே ஏற்கனவே இருக்கு. அதையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க. அதுதான் புரியல, இந்த மாதிரி எடுத்தா அது கிரிஞ்சுன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆக்ஷன். தெலுங்கு படம்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் திரும்ப அதே பண்ணுறோமே, ஏன் அந்த தாட்டே வரமான்னு தெரியல. ஸ்டென்ட்ல எவ்வளோ அழகாக பண்ணலாம், ரியாலிட்டி பண்ணலாம், அதுக்கெல்லாம் வரல. அடிச்சா பறக்கணும், ஹீரோயின் அப்படியே இப்படி தூக்கி இப்படி வைக்கணும். இன்னமும் இந்த மாதிரி சீன்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அது கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேட்டி கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு புரியல, எப்படி இதை நம்புறீங்க? என்ன இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எந்த மென்டாலிட்டியில் இருக்கோன்ற தெரியாமே இருக்காங்க. இன்னமும் நான் என்னன்னா எடுத்தாலும் ரசிப்பாங்க, இதெல்லாம் வந்து ஃபேண்டசி, இதெல்லாம் வந்து மூவி படமாக பாருங்க அப்படின்றாங்க. பார்க்க முடியல, ஓவர் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அதிகமாக அந்த பறக்கிறத தாண்டி இப்போ எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் 100 பேர் அடிக்க ஆரம்பிக்கிறது, 1000 பேர் அடிக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ தாங்க முடியல. தெலுங்குல அவங்க அப்போலேருந்து அப்படியே இருக்காங்க. அது ஓகே. நம்ம வந்து ஒரு டைமுக்கு மேலே மாறிட்டோம். இப்போ தெலுங்குலேயும் அவங்க ஓரளவுக்கு மாட்டு வராங்க. மலையாளத்தில் பார்த்துக்கோங்க, அதை பார்த்து இப்போ ரொம்ப எல்லாருமே ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது எதுவுமே இல்லை, அதில் நார்மல் படம் பயங்கர சக்ஸஸ் ஆகுது. அவங்களால எப்படி முடியுது? இதெல்லாமா நம்பிட்டு இருக்காங்க. அடிச்சா பறக்கணும், ஹீரோனா அப்படியே மாசு வச்சு அப்படி கால் இப்படி வைக்கிறப்பே அப்படியே புகை சூறாவளி கிளம்பணும்னா வச்சுன்னுங்கிறாங்க. எதுவுமே இல்லை. வில்லன் என்ட்ரியே நம்மளுக்கு தெரியாது. இவன் தான் வில்லன்றது அவனுடைய ஆக்டிங்ல தான் தெரியும். 2 கொலை பண்றப்ப ஓ இவன் தான் வில்லனா அப்படின்ற மாதிரி இருக்கும் மலையாளத்துலலாம். ஸோ அவ்வளோதான், பில்டப் இருக்காது, எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும். செட்டிலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி சக்ஸஸ் ஆகுது? அதுக்குள்ளே போகலாம்ல. நீங்கள் அவ்வளோ கீழே இறங்கணும்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மீடியமாக பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது தான் வந்து ஏற்றுக்கவே முடியல. நம்ம வந்து தெலுங்கையும் மிஞ்சி ரொம்ப கிரிஞ்சாக போயிடுமோன்னு பயமாகுது. இன்னும் சொல்ல போனால் அங்கெல்லாம் ஹீரோவே வந்து ஹீரோனா இப்படிதாங்கிற இமேஜே அங்கே இருக்காது. யாரோ ஒரு மாதிரி இருப்பாங்க, பார்த்தவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஆனால் ஆக்டிங் சூப்பராக இருக்கும், கதை சூப்பராக இருக்கும். ஹீரோக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, கதை தான் அங்கே பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்குமே ஈக்குவலாக இருக்கும். அது வந்து அதை இவங்க சொல்கிற மாதிரி தான், ஹீரோக்கு மட்டும் ஃப்ரேம் வச்சு நீ ஹீரோ தான் அந்த ஊரையே உலகத்தையே காப்பாற்றுறான்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும், வில்லனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். வில்லனையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அது வந்து என்ன சொல்கிறது, இங்கே காட்டுற மாதிரி வந்து இறங்கும் போதே சும்மா பறக்கிறது அதெல்லாம் இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸில் தெரியும், அவருடைய அந்த கோவம், அந்த வெறி, அது அந்த சைக்கோ வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வர மாதிரி இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க? ஒரு கிழவனை வச்சு கிரியேட் பண்ணுறாங்க அந்த பயத்தை. எப்படிங்க அவங்களால முடியுது? இங்கே மட்டும் ஏங்க இப்படி? அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன் இப்படி அப்படின்றது புரியல. அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கவே மாட்டேன். ஒருவேளை அது வந்து வெறும் அந்த டைரக்டர்ஸ் வச்சு மட்டும் சொல்ல முடியுது, ஆடியன்ஸ் கிட்டேயும் இருக்குது. நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லா படங்களையும் ரெடியாக இருந்தோன்னா மேபி கொடுக்கல. நம்ம மைண்ட் செட் இப்படி தான், இவங்க இப்படி கொடுத்தா தான் பார்ப்பாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால இப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லையா, இப்போ மலையாள படத்தை பார்த்துட்டு இருக்கதே தமிழ் ஆடியன்ஸ் தானே, விரும்பி அது வேற ஒரு ஆக்ட்ரஸ்ன்னும் போது அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ எப்படி இப்போ கேஜிஎஃப் சொல்கிறாங்களே, யாஷ் வந்து புதுசாக வந்து நடிச்சதுனால அது அக்செப்ட் ஆச்சு. இப்போ பிருத்திவிராஜ் பண்ணும்போது அது பிருத்திவிராஜ் பிரபாஸ் அவங்க பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா. அதுதான் இப்போ நம்ம ஆக்ட்ரஸ் அதை பண்ணாங்கன்னா என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்கே, நம்ம எதிர்பார்த்தது வேற, மாசம் எதிர்பார்த்தோம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே மாறணும்ல.
அது வந்து அதான் இப்போ இவங்க மாதிரி அந்த ஒரு கதையை வந்து இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி வேணுன்றாங்களே தவிர வேற ஒன்று கிரியேட் பண்ண மாட்டேன்றாங்க. கேஜிஎஃப் அது கிரியேட் பண்ணிச்சுங்க, அதே மாதிரி குவாலிட்டியில் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அதே மாதிரி பில்டப்பில் எடுக்கணும்னு இல்லை, வேற ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ இது ஒன்று செதுக்கலாம்ல. கேஜிஎஃப் ஒன்று தனியாக செதுக்கி வச்சாச்சு, அதுக்கு மாதிரி வேற ஒன்று செதுக்கி வைங்க. திரும்ப கேஜிஎஃப்குள்ளேயே போயிட்டு அந்த இடத்த பிடிக்கணும் தான் டார்கெட் வைக்கிறாங்களே தவிர அதே மாதிரி வேற ஒரு செட் ஆஃப் பீப்புளில் போயிட்டு அங்கே ஒன்று வைப்போம், வேற ஒரு படத்தை கிரியேட் பண்ணுவோம் கதை புதுசாக அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்குள்ளேயே சுற்றுறாங்க எல்லாரும். இன்னொன்று ஒரு படம் நல்லா போகணும் சூப்பராக வரணும்னா டைரக்டர் கூட பெரும் பங்கு இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சா அது எப்படி வேணாலும் மாற்றலாம், எந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டையும் வெளியே கொண்டு வரலாம். பட் அவங்க எப்படி அதை டைரக்ட் பண்ணும்போது சீன் பார்க்குறாங்க, அவங்க ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் பார்க்குறாங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு இல்லையன்றது அவங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு தெரியல. அவங்க அதான் அவங்களோட மென்டாலிட்டி அது எப்படி அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதை ஆக்டிங் பண்ணிட்டு இதை எப்படி ரசிப்பாங்க ஆடியன்ஸுன்றதே இல்லை. பின்னாடி அந்த என்னது விஎஃப்எக்ஸ் என்ன அளவுனா பண்ணு ரசிப்பாங்க. நம்மளாம் என்ன குழந்தை மாதிரி இன்னும் அந்த காலத்து குழந்தைங்க வந்து ரசிப்பாங்க. பின்னாடி வந்து அணில் எட்டி பார்த்துச்சு, யானை தண்ணி வச்சுச்சுலாம் அந்த காலத்துல நம்பிடுற மாதிரி இப்போ நம்பிடுவாங்க அப்படின்ட்டு இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் நோட் பண்றாங்கன்றதை யோசிக்க மாட்டேன். ஆக்ட்ரஸ் வேலையே தான் போறாங்க. இப்போ எப்படி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து லாரன்ஸ் படம் இப்போ ஜிகர்தண்டா வந்துச்சுல்ல, ஆமா அது எப்படி வேற ஒரு லாரன்ஸை கொண்டு அது டைரக்டர்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் அந்த ஒரு மேஜிக் இருக்கு. ஸோ அது எல்லாருமே யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ அவரு லாரன்ஸ் கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இவர் என்ன தலையிட்டாரு, டான்ஸ் வரைக்கும் தலையிட்டாருன்னு. அந்த தலையிட்டதுனாலதான் அவர் வேற மாதிரி தெரியறாரு. இப்போ அவர் போக்கிலேயே விட்டா டைரக்டர்ஸும் அது பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆமா, இப்போ அவர் போக்கிலேயே விட்டுருந்தா திரும்ப அதேதான், இந்த என்னப்பா அதே லாரன்ஸ் தான், ஒன்னு டிஃப்ரெண்ட் இல்லைன்ட்டு. இப்போ இவர் ஃபுல்லா எல்லாத்துலயுமே அவர் நடக்கிறதுல இருந்து அவர் பேச வரைக்கும் மொத்தத்திலேயே ஒரு தலையிட்டதுனாலதான் வேற மாதிரி தெரிஞ்சாரு. இப்போ அவர் லாரன்ஸ் புரிஞ்சிருக்கும், ஓகே நம்ம இனிமேல் கொஞ்சம் நம்மளை அடக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணலாம். ஓகே இது நம்மளை வேற மாதிரி காட்டுது, நம்ம தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், வேற மாதிரி பண்ணால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் அது வந்து ஹீரோ இப்படிதானா இப்படிதான் ஆடியன்ஸ் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வழியிலே விட்டுறது, இல்லையா டேரக்டரை ஃபுல்லாக நம்பி நீ என்ன சொல்றியா நான் நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்குது. ரெண்டுமே தோல்வி தான் முடியுது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு அந்த வேரியேஷன் அவங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் பழைய இதுலேயே நினச்சி பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.